ரொம்பவே சந்தோஷமாகவும் ஹாப்பியாகவும் உங்ககிட்ட அனௌன்ஸ் பண்ணிக்கிறேங்க. ஆமாங்க, நம்மளோட பேக்கிங் அகாடமி ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக சூப்பராகவே போயிட்டுருக்கு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்கொயரியும் பண்ணியிருக்காங்க, புக்கும் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்களும் ஜாயின் பண்ணணுன்னா சேலமாக இருந்தாலும் சரி, வெளியூராக இருந்தாலும் சரி, நம்ம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இன்னொரு விஷயம் நான் உங்ககிட்ட என்ன சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, இப்போ வந்து இன்றைக்கி பேமெண்ட் பண்ணி அடுத்த நாளே கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, ஓகேங்களா? அது வந்து கண்டிப்பாக வந்து முடியாது. ஏன்னா இது வந்து குரூப்பாக பண்ண வேண்டிய ஒரு ஸ்டடீஸ் தான். இப்போ நீங்கள் மட்டும் பே பண்ணால் மட்டும் போதாது, உங்களோட சேர்ந்து ஒரு 5 மெம்பர்ஸோ ஒரு 10 மெம்பர்ஸோ பேமெண்ட் பண்ணணும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், பேமெண்ட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஒரு 5 பேர் சேர்ந்த உடனே, அதாவது ரொம்ப டிலேலாம் ஆகாது, 1 வீக் ஆர் 2 வீக்ஸ் ஆகுது டைம் எடுக்கும். பேமெண்ட் பண்ணால் தான் நான் உங்களை கணக்கில் எடுத்துக்க முடியும். இப்படி எல்லாருமே வந்து பேமெண்ட் பண்ணாமல் டிலே பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எப்படி வந்து பேட்ச் வந்து பிரித்து போட முடியும்? நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். அதனால தான் சொல்கிறேன், பேமெண்ட் பண்ணி உங்களோட கிளாஸை வந்து புக் பண்ணிக்கோங்க. அப்புறம் கிளாஸ் டேட் வந்து நாங்களே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவோம், குரூப் மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணி. ஸோ நம்பிக்கையோடு நம்ம பேக்கிங் அகாடமியில் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? இதே மாதிரி பாருங்கள், ஃபஸ்ட் டைம் கேக் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகலை. பேக்கிங்னா என்னென்னே தெரியாமல் வந்தவங்க இவ்வளோ சூப்பராக பேக்கிங் பண்ணியிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன். கேக் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் பண்ணக்குள்ள கொஞ்சம் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணேன், இப்போ அதை கரெக்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகே ஓகே. நம்ம கிளாஸ் நல்லாவே பண்ணுவேன்ற நம்பிக்கை இருக்கு. ஓகே, நம்ம கிளாஸ் எப்படி இருக்கு உங்களுக்கு? கிளாஸ் சூப்பரா போகுது, நல்லா இருக்கு. எதுவும் ஒரு போரிங்கா அந்த மாதிரிலாம் இல்லை, நல்லா சூப்பரா சொல்லி கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. சொல்லுங்க, உங்க கேக் எப்படி இருக்கு? நீங்க இதுக்கு முன்னாடி எப்படி ஃபீல் பண்ணீங்க, இப்போ எப்படி ஃபீல் பண்றீங்க? இல்ல, நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றது. ஓகே. எனக்கு நான் பண்ணுவேங்கிறது எதிர்பார்த்து வரல, எப்படி பண்ண போறோமோ அப்படின்னு கொஞ்சம் தயக்கத்தோட தான் வந்தேன். கிளாஸ் ரொம்ப சூப்பரா சொல்லி கொடுத்தீங்க. உண்மையிலேயே எனக்கு கடையில நான் சாப்பிட்றத விட இது ரொம்ப சூப்பரா இருக்கு. எனக்கே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. என் பிள்ளைங்க இன்னும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. உங்க பொண்ணு? ஆமா. ஓகே, தேங்க்யூ. மீனா கேக்ஸ் அப்படிங்கிறது வந்து நான் யூடியூப்ல பார்த்து தாங்க வந்து ஜாயின் பண்ணேன். எதையுமே ஒரு குரு மூலமாக கற்றுக்கிறது தான் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் நல்ல டேலண்டான பொண்ணு, விஷயத்தை நல்லா கிரகிச்சிக்கிறாங்க. ஸ்மார்ட்டாக வந்து எங்களுக்கு எப்படி புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க. இல்லை சிஸ்டர் இப்படி செஞ்சால் பரவாயில்ல அப்படிங்கிறது ரொம்ப அழகாக கைட் பண்ணுறாங்க. எப்பயுமே அந்த அந்த வகையில் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எங்களோட சக பயணிகளாக ட்ராவல் பண்ணக்கூடிய ரம்யா, தென் மணிமாலா, அவங்களுமே வந்து எல்லாமே ரொம்ப நல்லா பழகுறாங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த ஒரு டீமில் நாங்கள் எல்லாமே ரொம்ப ஜாயின் பண்ணினதுக்கு மீனாவுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. பார்த்தீங்களா, ஸ்டூடெண்ட்ஸோட ரிவ்யூ ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து நீங்களும் ஜாயின் பண்ணணுன்னா பேமெண்ட் ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு, அதாவது மினிமம் அமௌண்ட்டாவது பேமெண்ட் பண்ணி உங்களோட கிளாஸை வந்து புக் பண்ணிக்கோங்க. மற்றபடி சும்மா வந்து விலை கேட்குறேன், அது வந்து டைம் வந்து என்னோடய டைமை நீங்கள் வேஸ்ட் பண்ணவே கூடாது. அதை நான் வந்து ஹார்ஷாக சொல்கிறேன், நீங்கள் நினச்சாலும் ஓகே தான். ஸோ வந்து நீங்கள் 100% ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா மட்டும் காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை நான் வீட்டில் கேட்டு அப்படின்னா நீங்கள் வீட்லேயும் கேளுங்க. எல்லாமே கேட்டுட்டு ஓகே அமௌண்ட்லாம் கையில் இருக்குன்னா மட்டும் நம்ம நம்பரை காண்டாக்ட் பண்ணி உங்களோட கிளாஸை வந்து புக் பண்ணிக்கோங்க. நீங்கள் புக் பண்ணி பேமெண்ட் பண்ணால் மட்டும் தான் உங்களை நான் கணக்கெடுத்து பேட்ச் வந்து பிரித்து போட முடியும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க.